நீங்கள் பார்க்குறது நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸோட 2004லேருந்து 2025 அந்த 21 வருஷத்தில் எந்தெந்த வருஷம் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்ற டேட்டாவை தான் பார்க்குறீங்க. இந்த நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் நீங்களே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களை பணத்தை சீக்கிரமாக டபுளாவோ அதுக்கு மேலவோ மாற்றணுமா, எப்படி சிறப்பான முறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஹாய், நான் உங்கள் ரங்கசாமி. நீங்கள் பார்க்குற டேட்டாவில் நம்ம போடுற பணத்தை எவ்வளோ சீக்கிரம் க்ரோத் ஆக்கலாம், எப்படி க்ரோத் ஆக்கலாம் அப்படின்ற வழிமுறையை பார்ப்போம். ஒரு சின்ன டேட்டா இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்தா எந்தெந்த வருஷம் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்ப்போமா. இந்த 21 வருஷத்தில் 50% மேலே 7 முறையும், 30% மேலே 9 முறையும், 20% மேலே 11 முறையும், 15% மேலே 13 முறையும், ஒரு 8% மேலே 14 முறையும், 7 முறை நெகட்டிவ் ரிட்டர்னும், 8% கீழே 2 முறையும் கொடுத்துருக்கு. பொதுவாக பேங்க் டெபாசிட்டில் போடுற பணம் 9 வருஷத்துலேருந்து 10 வருஷம் ஆனால் தான் டபுள் ஆகும். நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபாய் போட்டால் அது டபுள் ஆகும்னா 9 to 10 வருஷம் ஆகும். ஏன்னா அங்கே ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட், அது ஒரு கேரண்டி ரிட்டர்ன் 7%, 7.5% அந்த மாதிரி தான் கிடைக்கும். சரி, இதில் நம்ம பணத்தை போட்டு ஒரு 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் அந்த முறையில் ரிட்டர்ன் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் அதுக்கு ஒரு டீசெண்டான மெத்தடை பயன்படுத்தணும், பண்ணலாம். இந்த நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் இந்த ரிட்டர்ன்ஸ்லேயே நீங்கள் எந்த இடத்துல என்ட்ரி ஆனாலும் 2004லேருந்து 2025 எந்த இடத்துல என்ட்ரி ஆகியிருந்தாலும் 5 to 6 வருஷத்துலேயே டபுள் ஆகிருக்கும். சில நேரத்தில் 2 வருஷத்துலேயும் 3 வருஷத்துலேயும் நிறைய இடத்துல டபுள் ஆகிருக்கும். ஆனால் நம்ம லக்கை பொறுத்து. சரி, இதெல்லாம் பழைய கதை. புது கதைக்கு வருவோம். நமக்கு தேவை சம்பாதிக்க வந்திருக்கோம். நம்ம பணத்தை போட்டால் சேஃபாகவும் இருக்கணும், அதே சமயம் சீக்கிரமாகவும் ரிட்டர்ன்ஸ் வரணும். நமக்கு தேவை இப்போதைக்கு அதுதான். அதுக்கு என்ன வழி, அது இருக்கா? சரி, அதுக்கு என்ன வழி? பழைய டேட்டாவோட கம்பேரிஷனில் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணும்போது வரலாம், வராதையும் போகலாம். மார்க்கெட்டுன்றது ரிஸ்க்கு தான். ரிஸ்க் எடுக்க தயாராக இருந்தால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். சரி, ஓகே, பார்ப்போம். 2008, 2011, 2013, 2018, 2019, 22, 25 இந்த 7 வருஷமும் நெகட்டிவ் ரிட்டர்ன். ஆனால் எந்தெந்த வருஷம் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கோ அந்த வருஷத்துக்கு அடுத்து பாருங்கள் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். 2008க்கு நெகட்டிவ் ரிட்டர்னு, 2009 126% ரிட்டர்ன். நீங்கள் போட்ட பணம் டபுளை விட அதிகம். 2011 42% நெகட்டிவ், ஆனால் நம்ம போட்ட பணம் 32% கொடுத்துருக்கு. 2013 11% நெகட்டிவ் ரிட்டர்ன், 69% நெக்ஸ்ட் இயர் 2014 கொடுத்துருக்கு. 2018 நெகட்டிவ், 2019 நெகட்டிவ், 20 29% கொடுத்துருக்கு. 2022 நெகட்டிவ், ஆனால் 2023 47% கொடுத்துருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுது? நெகட்டிவ் கொடுத்தா அதுக்கு அடுத்த வருஷம் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். அப்படி இல்லையா,
தொடர்ந்து 2 வருஷம் நெகட்டிவ் கொடுத்தாலும் அதுக்கு அடுத்த வருஷம் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எந்த வருஷம் நெகட்டிவில் இருக்கோ அந்த வருஷத்தில் தான் என்ட்ரி ஆகணும். இப்போ 2025 நெகட்டிவ், 2026 நடக்குது, இதை பற்றி நமக்கு தெரியாது. ஆக்சுவலாக என்ட்ரி ஆகிறதுக்கு சரியான நேரம் இதுதான். எப்படி என்ட்ரி ஆகுறதுன்றதை பற்றி இப்போ பார்ப்போம். ஏற்கனவே சொன்ன விஷயந்தான். இந்த 24 வருஷத்தில் 15% அதிகமாக 13 முறை ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதாவது 13 வருஷம், அது தொடர்ச்சியாகவோ அல்லது வெவ்வேறு இடத்துலையோ 21 வருஷத்தில் 13 வருஷம் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 15% எபோ. ஒரு 15% எபோ அப்படின்றது மினிமம் 4.5 வருஷத்தில் நீங்கள் போடுற பணம் டபுள் ஆயிரும். 5 லட்ச ரூபா போட்டால் 10 லட்சமாக மாறிடும். எவ்வளோ 5 லட்சன்றதில் எவ்வளோ போட்டாலும் அது டபுளாக மாறும். ஒரு 15% ரிட்டர்ன்றது. பேங்க் டெபாசிட்டை கம்பேரிஷன் பண்ணும்போது பாதி வருஷம் இருந்தாவே போதும், நம்ம பணத்தை நம்ம டபுள் ஆக்கிடலாம். சரி, நம்மளோட எய்மு மினிமம் 15%ஆவது இயருக்கு கிடைச்சா போதும். சப்போஸ் அதிகமாக 20 30 கிடைச்சா இன்னும் சீக்கிரமே பண்ணிடலாம். அதேபடி நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாலும் நம்ம பணம் லாஸ் ஆகக்கூடாது. அப்படின்னா இதுக்கு ஒரே வழி, நாம் சிப்பை யூஸ் பண்ண வேண்டிதான். எஸ்ஐபின்னு வாங்க. எஸ்ஐபினா ஒன்றும் இல்லை, மாதம் மாதம் பணத்தை போடுறது தான். சில பேர் வருஷம் போடுவாங்க, நம்ம மாதம் மாதம் பணத்தை போடுறோங்க, அவ்வளோதான். எவ்வளோ பணன்றது மேட்ரு கிடையாது. 500 மாதம் 500 இல்லை மாதம் 1000, 5000, 10,000 உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அது மாதம் போடுற மாதிரி முடிவு பண்ணிக்காங்க. ஓகே, சரி. இந்த நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் இடிஎஃப் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்டு இருக்குது. நாம் மியூச்சுவல் ஃபண்டை தவிர்த்திடலாம். அது காரணம் என்ன? எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ மியூச்சுவல் ஃபண்டில் அதிகம். அது இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட மினிமம் அமௌண்ட்டு தான் போட முடியும். மியூச்சுவல் ஃபண்டில் டைரெக்டில் 1% வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும். அதே ரெகுலர் ஃபண்டுன்னா 2% வரைக்கும் இருக்கும். ஆனால் இடிஎஃப்பில் ஒரு 0.5 0.6 அவ்வளோதான் எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ இயருக்கு இருக்கும். அதனால் இடிஎஃப்பை சூஸ் பண்ணிக்கலாம். எந்த நிறுவனம்னா நிறைய இருக்குது. ஹெச்டிஎஃப்சி இருக்குது, ஹெச்டிஎஃப்சி ஸ்மால் கேப் இடிஎஃப் இருக்குது, இந்த மோதிலால் இருக்குது, ஐசிஐசியில் இருக்குது, குரோவில் இருக்குது, ஜிரோதாவில் இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்களோட ஆப்பில் சர்ச் பட்டனில் போய் ஸ்மால் கேப் இடிஎஃப்னு சர்ச் பண்ணால் வரும். ஒரு ஸ்டாக்கை எப்படி வாங்குவீங்களோ அதே மாதிரி வாங்குங்க, அதோட வேல்யூ காட்டும். இப்போ இடிஎஃப் வந்து எந்த வேல்யூவில் இருக்குன்னு ஒரு வேல்யூ காட்டும், ஸ்டாக்கோட ப்ரைஸ் மாதிரி சேம். அப்படியே நீங்கள் அதை வாங்கிக்கலாம். இது நம்ம ரெகுலராக பண்ணும்போது 4.5 to 5.5 வருஷத்தில் வரத்துக்கான வாய்ப்பு அதிகம். நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை லம்சமாக போட்டால், சப்போஸ் ஒரு 2-3 மாதத்துலையோ அல்லது 6-7 மாதத்துலையோ இறங்கும் போது நம்மக்கிட்ட பணம் இல்லாத போகிறோம். அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும்னா ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கம்மியாக கிடைக்கும். அதனால் எஸ்ஐபி சூஸ் பண்ணி போடலாம். இப்படி பண்ணும்போது தாராளமாக நமக்கு சீக்கிரமாக டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதை பற்றி மேலும் உங்களுக்கு தெரியணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள்.